செப்டம்பர் 27 சனிக்கிழமை. சக்கரியா புத்தகம் 2வது அதிகாரம் 1 5 மீண்டும் 10, 11 வசனங்கள். அது மிகச்சிறப்பாக 5வது வசனம். ஏனெனில் அதை சுற்றிலும் நான் நெருப்பு சுவராய் அமைவேன், அதனுள் உரையும் மாட்சிமையாய் விளங்குவேன் என்கிறார் ஆண்டவர். மேலும் 8வது வசனத்தில் உங்களை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறார். என கருமையானவர்களே, இறைவன் நம்மை சுற்றி என்றும் வேலி அடைத்து நெருப்பு சுவராக இருக்கிறார். இறைவன் நம்மள மாட்சியுடன் நமக்குள் விளங்குவது மட்டுமல்ல, நமக்கு பாதுகாப்பு மரணம் கோட்டையுமாய் கண்மணி போல நம்மை காத்து வருகிறார். உங்களை தொடுகிறவர், if anyone touches you, touches the hair of my head, என்னுடைய கண் விழியை தொடுகிறான் என்று சொல்லுது. ஆகவே இறைவன் நமக்குள் வாசம் செய்வதால், அவருடைய பிரசன்னம் நம்ம வளர்வதால், நிலைத்திருப்பதால், நாம் உண்மையிலே இறைவனுடைய பிரசனத்திலே வளர வளர நமக்கு அவர் இன்றும் துணையாயிருந்து நம்மை காக்க வளர இருக்கிறார். போர் நம்முடைய இதில் நின்று கொண்டே கடவுளுடைய அதிசயத்தை காண நம்மை சுற்றி வேலியாகும். நமக்கு எதிராக அவர் பாதுகாப்பை மரணம் கோட்டையுமாயிருந்து நம்மை வழி நடத்துகிறார். செவிப்போமா. நீங்கள் நல்ல ஆண்டவரை, நீர் அக்கினி கோட்டையாக இருக்கிறீர். இதோ உங்கள் கண்களில் எங்களை வைத்து நீர் மறைத்திருக்கிறீர். உங்களை தொழில் கண்மணியை தொடுகிறான் என்று பார்வையிலே நாங்கள் என்னால் நிலைத்திருக்க நல்ல